தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 13:8-9. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நாம் உம்மோடே வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க தைரியமா. ஆனால் அப்படி சொல்லிட்டு வந்தவன் அவன் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். ஏன் சார் உட்கார்ந்து? கர்த்தர் சொல்லியிருக்காரு உடனே வந்துரு. ஆனால் அவன் உட்கார்ந்த அங்கதாங்க பிரச்சனை, சோதனை வந்தது. வாசிக்கலாமா? 13-14 வாசிங்க. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அந்த கிழட்டு தீர்க்கதரிசி ஆமான்னு சொன்னான். அங்கதான் போய் சொல்றாங்க. தூதன் ஒருவன் வந்தான், உனக்கு போஜனம் கொடுக்கும்படி சொன்னான். அந்த இடத்துல தான் இந்த தீர்க்கதரிசி தவறு செய்தான். ஒருவேளை இருக்குமோ, இருக்கலாம் என்று ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் வார்த்தையை மறு பரிசீலனை செய்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவன் முடிவு துக்கமாய் போய்விட்டது. நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைய இப்படி மறுபடியும் பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கதாங்க சோதனைக்காரன் வருவான். இந்த கிழட்டு தீர்க்கதரிசி வந்த மாதிரி அங்கே தான் சாத்தான் தன் ஆட்களை அனுப்புவா. சாத்தான் வருவா, சோதித்து பாவம் செய்வதற்கு இடம் அங்கேதான் உண்டாகும். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மீது செகண்ட் ஒப்பீனியன் வைக்காதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். வானமும் பூமி ஒடிந்து போன், என் வார்த்தைகளோ ஒடிந்து போகாது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சந்தேகித்து கர்வாலி மரத்துக்கு உட்கார்ந்தான். பார்த்தீங்களா? சோதனை சோதனை விழுந்தே போனான் பாருங்க. எத்தனை துக்கமான விஷயம். அவனுடைய கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய வார்த்தையை மறுபரிசீலனை செய்யணும்னு நினைச்சது அவனை உயிரையே வாங்கி விட்டது. இதை கேட்கிற அருமையான சகோதரன சகோதரிய, இப்படி இழந்திருக்கலாம், நீங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கலாம். இதற்கு மேலாக கவனமா இருக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நமது பலகீனத்தை பயன்படுத்தி சரியா அந்த நேரத்தை சாத்தான் கிரியை செய்வாங்க. ஆகவே கவனமா இருக்கணும். எத்தனை சோதனைகள், நெருக்கங்கள், பலகீனம் வந்தாலும் கர்த்தர் சொல்றாருங்க, ஆண்டவர் சொன்னது அதுல உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உன் பலகீனத்திலே அவரது பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.